அப்புறம் கரூர் துயரம் நடைபெற்று சரியாக 24 மணி நேரம் ஆகிறது. இந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நொடியும் கடப்பது என்பது ஒரு யுகத்தை கடப்பது போன்று மிகப்பெரிய துயரத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்படுத்தியதை நாம் எளிதில் மறந்துவிட முடியாது. கிட்டத்தட்ட 40 பேர் வரை பலியாகியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இதே நேரத்தில் கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய நேரம்தான் நேற்றைய தினம் இதே நேரத்தில். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வின் முடிவில் ஒட்டுமொத்தமாக 40 பேர் வரை பலியாகி இருக்கிறார்கள். அடுத்தடுத்த அவருடைய சடலங்கள் அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மேற்கொண்டு பலரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உடனடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற உடன் அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்களை உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு செல்ல உத்தரவிட்டார். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அவருக்கு பிறகு அவரும் 1 மணி அளவில் கிளம்பி கரூர் சென்றார். அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார், ஆறுதல் தெரிவித்தார், மருத்துவர்களை சந்தித்தார். இப்படியாக தொடர்ந்து 24 மணி நேரம் என்பது ஒட்டுமொத்த துயரத்தில் ஆழ்த்திருக்கிறது. இந்த கடந்த 24 மணி நேரம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், அந்த சம்பவம் நடைபெற்ற கரூரில் விஜயுடைய அந்த பிரச்சார பேருந்து உள்ளே நுழைந்ததும் நெரிசல் அதிகமாகியது. விஜய் பேச பேச பலர் மயக்கமடைந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயின் கண் முன்னே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது விஜயும் என்ன ஆனது, தண்ணீர் கொடுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அப்போது அவருக்கு தெரிகிறது கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருக்கிறது, பலரும் மயக்கமடைகிறார்கள், மூச்சு திறன் ஏற்படுவது என்றெல்லாம் விஜய்க்கு தெரிகிறது. அப்போது ஆம்புலன்ஸ் அந்த நேரத்தில் வருகிறது. ஆனால் அந்த ஆம்புலன்ஸை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், தாவேக தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். திட்டமிட்டு இடையூறு ஏற்படுத்த ஆம்புலன்ஸ் வருகிறதா என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது அனைத்தும் விஜயின் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் அவர்களை காப்பாற்றதான் அங்கு வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவங்கள்லாம் நடைபெற்ற உடனடியாக ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது என்பதை உணர்ந்த விஜய் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். இது பல்வேறு வகையான எதிர் விமர்சனங்களையும் பெற்று கொடுத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நிமிஷம் வரை சம்பவம் நடைபெற்று 24 மணி நேரம் ஆகிறது. இந்த நிமிடம் வரை விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க நேரில் செல்லவில்லை. ஒருவேளை அவர் சென்றால்தான் கூட்டம் சேர்கிறது, அசம்பாவிதம் நடக்கிறது என்றெல்லாம் அவர் தவிர்த்திருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் யாருமே அங்கு செல்லவில்லை. 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போன்று தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ச்சனா, அதே போன்று துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் உள்ளிட்ட யாருமே, 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட யாருமே அந்த பகுதி செல்லவில்லை. மாவட்ட செயலாளர் கூட யாருமே, தாவேக்காவை சேர்ந்த எந்த நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்திக்கவில்லை. உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு எந்த ஆறுதலும் தெரிவிக்கவில்லை. எந்த ஒரு ஒட்டுமொத்த கூடாரமும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. யாருமே அங்கு இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே, இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே அங்கு இல்லை என்பதும் எதிர்மறை விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு பிறகு விஜய் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து நாமக்கல் கரூர் வருவதற்கு 7-8 மணி நேரம் ஆன விஜய் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு 1 மணி நேரத்துக்குள்ளாக புறப்பட்டு சென்றலாம் என்றெல்லாம் கூட சோசியல் மீடியாக்களில் வைரலாக அதெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட விஜய் செய்தியாளர் சந்திப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அங்கு அவர் திருச்சி சென்றதும் கூட அங்கு செய்தியாளர் சந்திக்கவில்லை. சென்னை சென்ற போது கூட செய்தியாளர்கள் எல்லாம் தயாராக இருந்தார்கள். அப்போது சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார், செய்தியாளர்கள் கதறுகிறார்கள். ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்காமல் அவர் சென்று கொண்டிருக்கிறார். செய்தியாளர் சந்தித்து எதிரும் ஒரு உடனடி ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இது விளக்கம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவுமே கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தான் அதற்கு பிறகு அவர் ட்விட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கழித்து ஒரு பதிவு வெளியிட்டார். என்னுடைய இதயம் நொறுங்கிவிட்டது, மனம் வேதனையில் புண்படுவது என்றெல்லாம் பதிவு வெளியிட்டார். அதற்கு பிறகு தீவிரமாக ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்கள், நிர்வாகிகளோடு ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அவர் நீதிபதியிடம் சென்று அவருடைய தாவேக்க தரப்பில் ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். அப்போது நீதிபதி அதை நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அதை மனுவாக தாக்கல் செய்கிறார்கள். இது ஒன்று. மற்றொன்று, தற்போது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்காக விஜய் கரூர் செல்ல இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. அது குறித்து விஜய் அவருடைய கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கலாமா என்று தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது விஜய் நேரில் செல்லலாமா, அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களை நேரில் செல்ல அனுப்பிவிடலாமா என்றெல்லாம் கூட ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான்
ஒருவேளை விஜய் வருகிறார் என்றால் அதற்கு முன்கூட்டியே காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்படும். அனுமதி கேட்டதற்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படும். அது போன்ற அந்த நடைமுறைகள் எல்லாம் நடைபெறும். ஆனால் விஜய் தற்போது நேரில் செல்வதற்கான அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் நேரில் செல்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. என்றால் கரூரில் நடைபெற்ற அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தில் 40 பேர் பலியானார்கள். ஆனால் அது உடனடியாக ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்த நிகழ்விடத்திலேயே இது போன்ற அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனே ஒரு களத்துக்கு இறங்க வேண்டும் என்றுதான் பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக விசிகாவை சேர்ந்த ஆலூர் ஷானவாஸ், அதே போன்று வன்னியரசு உள்ளிட்ட பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். களத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த தலைவர் உடனே களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் அங்கிருந்து உடனடியாக புறப்படுவதில் கவனமாக இருக்கிறார் என்றால் இவர் என்ன அரசியல் செய்கிறார் என்றெல்லாம் கூட பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று காவல்துறை கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை ஏதோ அது தவறான விதிமுறைகள், அது பின்பற்றவே கூடாது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை விஜய் ஏற்படுத்துகிறார். அதனால் ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவர் இளைஞர்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார். காவல்துறைக்கு விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் அனைத்து பின்பற்ற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தாமல் அதற்கு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை அவருடைய தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குகிறார். அப்படின்ற காவல்துறை நிபந்தனை விதித்தால் அதை ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தோற்றத்தை விஜய் உருவாக்கி ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் விளைவுதான் இது என்றெல்லாம் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் 24 மணி நேரம் ஆகிறது துயர சம்பவம் நடைபெற்று. இந்த நிமிடம் வரை தாவேக்காவை சேர்ந்த எவரும் அந்த பகுதிக்கு செல்லவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை, எதுவுமே நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக அவர்கள் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தாவேக்காவுடைய தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். மற்றபடி யாருமே நேரில் சந்திக்கவில்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் ஒரு எதிர்மறை விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்காக தான் தாவேக்கா தரப்பில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் நேரில் செல்லலாமா அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பலாமா என்றெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனை முடிவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் விரைவில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். விஜய் நேரில் செல்கிறாரா, அது நேரில் சென்றால் அதற்கேற்ற வகையில் காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்டு காவல்துறை அனுமதி கொடுப்பார்களா என்பதும் கேள்விக்குறிதான். ஒருவேளை விஜய் செல்லாவிட்டால் மற்ற தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் செல்ல போகிறார்கள், அப்படி சென்றால் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கும் என்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆபிரகாம்.